தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அறிதல்ன்றது கைண்ட் ஆஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். புரிதல்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம். உணர்தல்ன்றது இந்த எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாங்களா? உணர்தல்ங்கிறது எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாங்களா? சரியாகவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அது என்னதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் என்ன பர்பஸ்க்காக தேவைப்படுதுங்கிறது பார்த்துக்கிடுங்க. சரி, நம்ம பர்பஸுக்கு தகுந்த மாதிரி இதை கிளாஸிஃபை பண்ணிடலாம். சரி. இப்போ நார்மலாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கிளாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் தாட்டை ஆக்கி தான் தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக உங்களுக்கு இது ஒருத்தரை பார்க்குறீங்க, பார்த்தாங்கன்னா அவர் இந்த நபர் தானே ஐடென்டிஃபை பண்ணுறதே தாட்டுடைய உதவியோட தான் பண்ணுறீங்க. தாட்டுடைய உதவி இல்லாமல் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக செயலுக்கு இருந்ததா என்னதான் பண்ணுங்க. நீங்கள் இப்போ நீங்கள் 3 வகையான பிரித்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த பிரிதலுமே கூட என்ன செயலுக்கு எப்படி பயன்படுதுங்கிறது சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அது என்ன செயலுக்கு அந்த பிரிவுலாம் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா எதுக்கு எதுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நானா அப்படி ரெடிமேடாக அப்படிலாம் பிரித்து வைக்கல. நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். நீங்கள் அகம் புறம் உலகத்துக்கு தேவைங்கும் போது இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்றீங்க. அகத்துக்கு ரொம்ப பிரிச்சு அகங்கிறது வினாடி வினாடி முடிஞ்சு போயிடுது. அது முடிஞ்சு போனதுல நமக்கு எங்கே வேலை இருக்கு? அதான் செத்து போனவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பிரயோஜனம் இல்லை. நல்ல உயிரோடு இருந்தாலும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். செத்து போயிட்டாரு இன்ஜெக்ஷன் எந்த இன்ஜெக்ஷனை போடலாம்னு நினைக்க வேண்டியது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம அகங்கிறது எல்லாமே தோன்றி மறைஞ்சிருது. மறைஞ்சும் போது தான் நமக்கே தருது. அதில் நமக்கு வேலையே கிடையாது. ஒருவேளை எந்த தேடலும் இல்லைன்னா எந்த தேடலும் இல்லைங்கிறது அது ஒன்றும் இல்லைங்க. தேடுதல்ங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் தேடலாம். தேடுதல்ங்கிறது தேவையில்லையே. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக தேடலாம். இப்போ நீங்கள் பசியாக இருக்குன்னு சொன்னால் சாப்பாடை தேடலாம். சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு தேடல் தப்பானது. தேடல்கள் எல்லாமே தவறு. அது இல்லைன்றது தான் நான் உணர்ந்தது. உணர்ந்தா கரெக்ட், அவ்வளோதானே. சைக்கலாஜிக்கலாக நாம் என்ன ஒரு நல்ல நிலையை வேணும்னு தேடுறது தான் தவறு. அந்த தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அந்த தவறுன்னு புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் அந்த தவறே பண்ணலைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேடல் இருக்குது, என்ன வயசு இருக்குது, ஒன்றும் இல்லையா? சரி சார். ஏன்னா நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கலாம் ரொம்ப பயப்படுவேன். ஸோ முதல் இங்கே கேட்டோன்னே உள்ளே உட்காந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். சரி, கேள்வி கேட்க முடியுது. ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி ஐயா. நான் நாகூர்லேருந்து